ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் வந்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினோட அண்ணனுக்கு வந்து $5 மில்லியன் வந்து காசு கொடுக்கணும். அதனாலதான் வந்து இந்த கான்ட்ராக்ட் மேலதான் ஹீரோயின் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் வந்து சைன் போடுறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சைன் போடுறாரு. ஆனாலுமே ஹீரோ வந்து 3 ரூல்ஸ் போடுறாரு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வந்து ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாது. செகண்ட் வந்து வெளியே இருக்கும்போது வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப வீட்டுக்குள்ளே காட்டி அதான் தேர்ட் ரூல், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எவ்வளவோ மெயின்டைன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயின் டக்குன்னு வந்து கோவம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து போலாம்பாங்க, எங்கேன்னு காட்டி வீட்டுக்கு போகலாம், ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அப்பவுமே வந்து பக்கத்துல போகாம ரெண்டு பேர் தள்ளி தள்ளி தான் வந்து போவாங்க. ஹீரோயின் அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு தான் வந்து வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து அப்பவுமே டிஸ்டன்ஸ் ரெண்டு பேருமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதான் வந்து டோரோட கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில கூட கொடுக்காம கார் மேல வச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே எரிச்சலா வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவன் என்ன இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான் ஹீரோயின் நினைச்சிட்டு தான் வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வீடு பார்க்கவே வந்து ரொம்ப லக்ஸுரியா இருக்குது. ஆனாலுமே வந்து கண்ட்ரி சைட்ல இருக்க கிராண்ட் பாக்கு தெரியாதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிவோர்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க. அவங்க சோஃபாலையுமே உட்காருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து யாரோ கால் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஹீரோவோட தாத்தா வந்து நைட் டின்னருக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. சரி அட்ரஸ் அனுப்புங்க, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. நைட் பார்ட்டிக்கு போக டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் அம்மாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இதுதான் அவங்க அம்மா. வண்டியா எப்படி போயிட்டு இருக்க, உங்க அண்ணனுக்கு கடன் எல்லாம் கொடுத்துட்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. எப்படி கடனை கொடுத்த அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்லு, கடனை கொடுத்துட்டு அம்மாட்ட போய் சொல்லாம சொல்லு, எப்படி உனக்கு இந்த கடனை கொடுக்க காசு கிடைச்சிச்சுன்னு அந்த கிராண்ட் பா தான் ஹெல்ப் பண்ணாரு, உண்மை சொல்லு, உன் லைஃப் பணம் வச்சியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து இந்த உண்மை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் அந்த இதுல வேலை செய்யறங்காட்டி நம்ம கிராண்ட்பாவோட ஃப்ரெண்டுனங்காட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ நல்லா இருந்தா அதுவே போதும் அப்படிம்பாங்க. இவங்க ஸ்டெப் ஃபாதர் என்ன பண்ணுவாங்க, அம்மாவை ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. அவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிருன்னு சொன்னாலுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க அம்மாவும் கொடுமை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னா எல்லாமே கிடைக்கும், டிவோர்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனாலுமே சொன்னா வந்து அவன் இவருக்கு காசுக்காக தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு வேணாமாங்க, நீ எப்பவுமே சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏன்னா நான் ஆபீஸ் பக்கத்துல எனக்கு வீட்டு கொடுத்துருக்காங்க, நான் அதுக்கு போறேன், அதனால டைம் கிடைக்கும் போது வரேன், நீங்க உடம்பு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு பாய் சொல்லிட்டு வந்துருவாங்க. இதுதான் வந்து ஹீரோவோட கிராண்ட்பா. நீ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீ வந்துட்டு அவன் வந்துட்டானான்னு பாருன்னு சொல்லிட்டு அவன் மேல கோவமா இருப்பாங்க. டிராபிக்ல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே அவன் சொல்லுவான், என்னால இன்னைக்கு நைட்டு வர முடியாது, சாரி கிராண்ட்பா, நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேன். கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு கூட வர முடியும், உனக்கு என்ன பிசினஸ் மீட்டிங் சொல்லிட்டு இவங்க ரொம்ப கோவப்படுவான். கிராண்ட்பா நீங்க கோவப்படாதீங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கிராண்ட்பா வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிட போயிருவாங்க. ஏன் இவங்க பிசினஸ் மீட்டிங் எப்படி ஷெட்யூல் பண்ணாங்கன்னா வந்து எதுக்கு பண்ணனாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த பிரசிடென்ட் செயின் தான் வந்து ஹீரோ. இவர் வந்து ஏகே பேங்க்குங்கிற ஒரு பேங்க் கூட வந்து கோஆபரேட் பண்ணி அந்த பேங்கே வந்து ஹீரோக்கு கீழே தான் இருக்க மாதிரி தான் வந்து ஒரு இது வச்சிருப்பாங்க. ரெண்டு பேருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது என்ன ஷார்ட் டிராமா மாதிரி இருக்குமாங்க. ஹீரோ நினைப்பாரு அவர் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டா, இவன் மேல லெவலா வராது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இவன் என்னடா அது இப்படியா இருக்கா, அவன் எப்ப வரான் போறானே தெரியறது இல்லை, எங்க அம்மாவை பத்தி எப்படி சொல்றதுன்னு ஹீரோயின் நினைப்பாங்க. அங்க ஒரு சவுண்ட் கேட்கும், யாருன்னு சொல்லிட்டு போலான்னு போய் பார்த்தா அதான் தெரியும் ஹீரோ தான் வந்து அப்படியே அங்க குளிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லாம இருப்பாரா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியே இருக்கும், ஃபீலிங்கா தான் இருக்கும். வைக்கிறாங்க, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிறீங்கல்ல, நீங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காசுக்காக ஒண்ணும் கேர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் நினைப்பாரு. நெக்ஸ்ட் ஹீரோயினை கொண்டு போய் வந்து அப்படியே உட்கார வைப்பாங்க. இந்த கால் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஒன்னால வேலை செஞ்சு கஷ்டப்படாத, வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் எடுத்தா ஒரு மடியில வச்சுதான் வந்து அப்படியே மசாஜ் பண்ணுவாரு. அப்ப ஹீரோயின் வந்து பயந்து போய் அவையோ வேணான்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. அப்ப கால் ஸ்லிப்பாய் தான் வந்து அப்படியே ஹீரோ மேல விழுந்துருவாங்க. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி வந்து பாத்துக்குவாங்க. பாத்துக்கிட்டது அப்பதான் நம்ம கான்ட்ராக்ட்ல வந்து ஹக் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது இல்ல, இப்ப நான் ஹக் பண்ணல, நான் தெரியாம இருந்துட்டேன், நீங்க தான் ஹக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவனடா அது கோவப்படுறானா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து எனக்கு ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, என் கால் சரியாகிற வரைக்கும் என்ன ஆபீஸுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர வரைக்கும் எனக்கு ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நான் வேணா உன் ஒர்க்கை பர்மனன்ட் ஆக்கவாம்பாங்க. நான் வேணா, நான் ரெகுலர் எம்ப்ளாயா இருந்தாமே என் கேப்பபிலிட்டியில நான் வேலைக்கு போய்க்கிறேன், உங்களோட இது எது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. உங்க ஃபேமிலியோட காசுக்காக ஒண்ணு நான் அக்ரிமெண்ட்ல சைன் போடலைங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. சரி வேலைக்கு ஆள் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர்லாம் வந்து கொடுத்துருவாங்க. என்னதான் இருந்தாலுமே வந்து இவ்வளவு டஃபா இருக்காது இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ நினைச்சிருப்பாரு. ஆனாலுமே ஹீரோயின் நினைப்பாங்க, லாயரை சீக்கிரம் பார்க்கணும், இவன் கூட இருக்கிற இந்த வருஷம் வந்து ரொம்பவே டஃபா இருக்கு, அவன் காசுக்காக தான் நான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இப்படி நினைப்பாங்க. ஹீரோ வந்து சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து
வந்துருவாங்க. எல்லாருமே வந்து நல்லா மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன இன்னைக்கு வந்து இப்ப சிம்பத்தி கிரியேட் பண்ணதானே இப்படி ஸ்ட்ரிக்கோட வந்ததேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து காசிப் பேசிட்டு இருப்பாங்க. ரெடியாகி வந்து போயிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் போய் அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற, இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் வராரு, அதனாலதான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, உனக்குமே பிரசிடென்ட் பிடிச்சிருக்குல்ல அப்படிங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பிடிக்கலேமாங்க, எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்க சொல்லிப்பாங்க. என் ஃபைல் எங்கன்னு கேட்பாங்க. இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உட்கார வைப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் அப்படியே எதுக்குடா வரேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. இவர் வரது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட ஏதாவது ப்ரிப்பேர் ஆயிருக்கலாம், நம்ம சீக்ரெட் மேரேஜ் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு ஹீரோயின் நினைப்பாங்க. இங்க வந்து இந்த ஊர்ல எந்த பிரான்ச் போலான்னு கேட்பாங்க. இவரு ஒரு பிரான்ச் சொல்லுவாரு. அங்கதான் அவங்க ஒய்ஃப் வந்து கார்டு எடுத்து தருவாங்க. நீ எவ்வளவு நல்லா கஸ்டமர் ட்ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து அவளை திட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்காக வந்து அவளை ஹீரோயினை வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்பதான் வந்து கண்ணு தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுமே வந்து அவ காலை மிதிச்சுட்டு வந்து சாரி நானுமே கண்ணு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. கரெக்டா அந்த டைம் வந்து ஹீரோ பாத்துடுவாரு. ஹீரோயின் வந்து ஐயோ வராறேன்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா பேரை மாத்தி வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து என்னன்னா இவருக்கு தெரியும், இருந்தாலுமே ரெண்டு பேர்த்தையுமே கண்டுக்காம தான் வந்து போயிருப்பாங்க. அப்ப இவ சொல்லுவா, பாத்தியா நான் உன்னை கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன மட்டும் இல்ல உன்னையுமே அவன் பார்க்கவே இல்லைதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் வந்து அவங்க கூட க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக வேற மாதிரி ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவ வந்து கொஞ்சம் கோவப்பட்டு இருப்பா. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினை வந்து ப்ரமோஷன் கொடுத்து கார்பரேட்டிவ் சொசைட்டிக்கு அனுப்பிடு, இவளுக்கு வந்து வேற செக்டாருக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அவளை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவ ஒய்ஃபுக்காக பாரு கேர் பண்றாருன்னு நினைப்பாங்க. அப்பதான் அங்க மேனேஜர் வந்து சொல்லுவாங்க, எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்றேன், ஹீரோயின் வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, அப்ப எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையாமாங்க, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட, அதனால வந்து ஒழுங்கா நீ வந்து வேற ஏரியாவுக்கு போயிடுற, இல்லாட்டி வந்து வேலை போயிடும் அப்படிம்பாங்க. அவ கொஞ்சம் ஆர்கியூ ஆயிட்டு இருப்பா. இவனாலதான் வந்து எனக்கு இருந்தாச்சா என்ன இருந்தாலும் சந்தோஷம் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் விடுற டைம் ஆயிரும். அவங்க ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினை கூப்பிடலான்ட்டு வந்து போவாங்க. அப்ப அவன் வந்து ஏதோ பேச வருவான். வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பிரான்ச்ல புள்ளி பண்ணானா ஏன் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நம்மளோட அக்ரிமெண்ட்லயே அது இருக்குது இல்ல, அதனாலதான் எதா இருந்தாலும் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீ கண்டிப்பா இது டிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போறேன்னு நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு அதெல்லாம் வேணாம், நானே போய்க்குவேன், 2 நாள்ல வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன், நான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்ல மாட்டேன்பாங்க. பரவாயில்ல, இவ ரூல்ஸையுமே வந்து ஃபாலோ பண்றா, இவ சொன்ன மாதிரியே வார்த்தையை காப்பாத்துறான்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோ வந்து கால் பண்ணி அவ ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணுன்னு வந்து சொல்லிடுவாங்க. ஹீரோயின் வந்து ரூம்குள்ள போயிடுவாங்க. நான் கூட என்னமோ நினைச்சேன், ஆனாலுமே இவன் என்னை பத்தி வந்து கொஞ்சம் கன்சர்ன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின்மே வந்து அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போயிடுவாங்க. எப்பமா இந்த வீட்டுக்கு வந்தீங்க, ரெண்ட் அதிகமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, ரெண்ட் கம்மி தான், வா உனக்கு பிடிச்ச டிஷ்ல சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே இந்த பிளேஸ்க்கு எப்படி இது கொடுக்குறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க ஆஃபீஸ்ல வந்து ஹீரோனோட பேக்ரவுண்டை தான் செக் பண்ணிருப்பாங்க. அவங்க ஸ்டெப் ஃபாதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இல்லீகல் சைல்டு இருக்கு, அவங்க அம்மாவை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்த சொல்லிட்டோம், அவங்க அம்மாவை போய் இப்ப போய் பார்க்கலாம்னு நினைச்சாலுமே அவன் நினைப்பா அவள் நான் சந்தேகப்பட்டு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா. இன்னொரு நாள் போய் அவங்க அம்மாவை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ நினைச்சிருப்பாரு. அந்த டைம் தான் அங்க யாரும் கதை தட்டுவாங்க. யாருன்னா அவங்க அப்பாவும் அந்த பிரதரும் தான் வந்துருவாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன நீ வீடு மாத்திட்டேன்னா நான் என்ன கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா, நீ என் ஒய்ஃப், நான் இங்க வருவேன், ஒழுங்கா காசை கொடு அப்படிமா சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஒழுங்கா வெளியே போறீங்களா, அடிக்கவா அப்படிமா இருப்பாங்க. நீ தான் காசுக்காக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே, அவன்கிட்ட இருந்து காசை வாங்கி கொடுப்பாங்க, நானும் யாரையும் கல்யாணம் பண்ணிச்சிருவாரு, அடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் வேலையை நீ பாருப்பாங்க, ஒழுங்கு நான் போலீஸ் கால் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ண போவாங்க. அப்ப அது என்னன்னா இவங்க 2 பேர்த்தையுமே சும்மா விடாத அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வான் பண்ணிருப்பாரு. அப்ப அவன் பையன் சொல்லுவா, அப்பா இவனால நம்ம பிரச்சனை வரும், பேசாம நம்ம வெளியே ஓடிடலாமாங்க. ஆனால் அவன் கத்திட்டு 2 பேருமே வந்து வெளியே போயிருவாங்க. இவளோட ஸ்டெப் ஃபாதர் என்னதான் இவங்களை அபியூஸ் பண்ணாலுமே வந்து இவ ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எதுவுமே சொல்லாம இருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ நினைச்சிருப்பாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, 1 வாரம் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைமாரு, இவர் தான் எங்க ஆஃபீஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் ஸ்டாஃபை பாக்குறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி கால் சொல்லிக்கிச்சு, அது பாக்குறதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. எங்க ஃபேமிலி மேட்டர்னால உங்களை வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், இருந்தாலுமே என் பொண்ணு நல்லா கேப்பபிளா ஒர்க் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அம்மா நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி வாங்க சாப்பிடலாமாங்க. அம்மா பாஸ் சாப்பிடுவாராமாங்க. இல்ல நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் வேற உட்காந்துருவாரு. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாரு, என்ன நீங்க சடனா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டீங்க, எங்க அம்மாட்ட சீக்ரெட் மேரேஜ் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற சொல்றாங்க. நான் ஒன்னும் ஆபீஸ் செக்காக வரல, இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மேட்டருக்காக தான் வந்து நான் வந்தேன்.
ஹீரோ வந்து ஹீரோயினோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா அவங்க அம்மா வந்துருவாங்க, இதை சாப்பிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கு எங்கன்னு ப்ராமிசிங்கா இருக்கிற, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. இதை கேட்டு ஹீரோயினுக்கு வேற போறே ஹீரோ. அப்பதான் வந்து சொல்லுங்க, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க மாமா, எதுக்குமா பிரைவேட் பேசிட்டு தான் கேட்கறீங்க. அதெல்லாம் இல்ல, நான் இன்னும் சிங்கிள் தான், நான் சின்ன பிசினஸ் தான் ரன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவாரு. ஆனா ஃபுல்லெல்லாம் சொல்ல மாட்டாரு. சரி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இவன் பாரு எப்படி எல்லாம் நடிக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைப்பாங்க. சரி நீ வீட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணு, அப்பதான் நீ சேஃபா இருக்கிறேன்னு நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து இப்போதைக்கு நான் கெரியர்ல தான் பெருசாகணும், கல்யாணத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆயிரும், இப்பே சொன்னா அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு எப்படி அங்க வந்தீங்க அப்படிங்கிற கேட்பாங்க. என் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுதான் வந்து அங்க வந்தேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாவது இதானா ஃபேமிலிக்கு ரெப்புடேஷன் இதாயிரும் தான் சொல்லிட்டு, சரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல லாயர் இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டனால சின்னதா இருக்கும்போது இவங்களுக்கு வந்து டீ ஹவுஸ் ஒண்ணு இருக்கும், அதையுமே வந்து அவங்க அப்பா வாங்குறதுக்காக தான் ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாரு, அதுக்காக தான் சொல்லுவாங்க. ஹீரோ வந்து லாயரை நான் பாத்துக்கிறேன்பாங்க. தண்ணிக்கே விடுப்பாங்க, ரெண்டு பேருமே தண்ணி எல்லாம் வந்து குடிச்சிட்டு தான் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து இப்போ ஒரு 2-3 நாளா வந்து நீ பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்த, டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆஃபீஸ்க்கு போயிருவாங்க. டிரான்ஸ்ஃபரை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்து உன மேனேஜர் கூப்பிட்டாரு, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருவாங்க. இவ வந்து ஹீரோயினுக்கும் அந்த செயின்க்கும், அதாவது ஹீரோக்கு வந்து காசிப் எழுதுறான்னு சொல்லிட்டு ஏதோ டைப் பண்ணிட்டு இருப்பான் இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அப்பதான் வந்து போயிருவாங்க. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இந்த மேனேஜர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, ஹீரோயின் வந்து கால்லாம் நல்லா தான் இருந்துச்சு, கஸ்டமர் கிட்ட இருந்து அட்ராக்ட் பண்றதுக்காக தான் அவங்க ஸ்டிக்கர் வச்சு நடித்தாங்க, தெரியாத மாதிரி நடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் இருந்தா ஒழுங்கா லெட்டர் எழுதி கூட, இல்லாட்டி வெளியே போ, வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வந்து மிரட்டி இருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து நான் லெட்டர்லாம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஏன் பேக் பண்ற, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு கேட்பாங்க. அன்னைக்கு நான் வந்து நடிச்சா, இல்லாட்டி லெட்டர் எழுதி கொடுங்க, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமா, ஆனாலுமே அவர் நான் பார்க்கவே முடியாம போயிடுச்சு, நீ பார்த்தேன்னா அவர் ஒரு டைம் என்ன கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வேணா அவங்க மேல இவ்வளவு ஃபீலிங்கா இருக்கான்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோ தான் வந்து ஒரு லாயரை பார்த்து எல்லாமே வந்து எழுதி வாங்கிப்பாரு. இது ரொம்ப சேஃப்டி தான், இதுல இருந்து அவங்க ஃபைன் போட்டாங்கன்னா இது பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வீடு வேணுங்காட்டி வீட்டெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இவங்க வாங்கி தர மாதிரி தான் வந்து பேசியிருப்பாங்க. ஹீரோ வந்து அவரு காசு போட்டு வாங்கி தரலான்னு பேசியிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து இவன் காசு இருக்கிறவங்க தானே எவ்வளவோ பேசுறான்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். பக்கத்துல போனாலுமே வந்து நம்ம அக்ரிமெண்ட்ல இவ்வளவு பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வந்து இவன் என்ன புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து அவர் யாருக்கோ கால்லாம் வந்து பண்ணுவாரு. பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப போய் சாரி கேட்டாலுமே இதுக்கு ஏதாவது தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லுவா, இப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க சிஸ்டம்ல வந்து அந்த ஒர்க் போனதை பத்தி தான் வந்து ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ கதை தட்டிட்டு தான் வந்து இது அப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிக்கி நோட் எழுதி வச்சுட்டு தான் வந்து பால் வச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே அப்படியே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணதுல ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி வந்து பாத்துப்பாங்க. நீங்க இருக்கீங்க வந்தீங்கன்னு காட்டி, நான் வச்ச பல குடிச்சியா குடிக்கலன்னு தெரியல, நான் எனக்கு கண்ணு தெரியாதா, எனக்கு கண்ணு தெரியும், நான் எடுத்துட்டேன், நம்ம நீங்க ரூல்ஸை பிரேக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஓடி போயிடுவாங்க. ஹீரோக்கு வந்து இப்ப ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வீக்கெண்டுக்காக சாப்பிட போயிருப்பாங்க. அங்க இங்க கேட்டா வந்திருப்பா. வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவா, உனக்கு வந்து சஸ்பெண்ட் ஆயிடும், நான் தான் வந்து எனக்கு தான் வந்து ஹையர் பொசிஷன் கேட்டு ப்ரமோஷன் ஆகி நான் போயிடும் பாரு. எப்படி போவேன்னா, இவளுக்கு வந்து அவங்க மேனேஜரா இருக்கிறது வந்து இவங்க ஆன்டி தான், அவங்க மூலியமா தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி வந்து ஒருத்தவங்க மூலியமா நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்றங்காட்டி தான் வந்து நீ கண்டிப்பா சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஃபயர் பண்ணுவேன், நீ இப்போ வந்து ஆளு நான் தான் ரொம்ப நாளா ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த டைம் வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்க பாருங்க இவதான் வந்து கஸ்டமர் வச்சு இது பண்ணி இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இவளை பத்தி குறை சொன்ன அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல, இப்ப எதுக்கு இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு சஸ்பெண்ட் ஆன விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஆமா சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் இதை நீ என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இதெல்லாம் இதுல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இவளையும் இவங்க ஆன்ட்டியும் சும்மா விடாத, ரெண்டு பேர்த்தையுமே வந்து வேலையை விட்டு ஃபயர் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இதை கேட்டுட்டுதான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, பரவாயில்ல என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்றானே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் நினைப்பாங்க. வீடு அவர் வந்துட்டார்ல, இனிமேல் எல்லாமே வந்து பாத்துப்பாரு. ஹீரோ வந்து எந்த ஒரு பொண்ணுக்குமே வந்து ஸ்பெஷலாலாம் உதவி செய்ய மாட்டாரு, உனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்பனா கொஞ்சம் ஸ்பெஷல் பர்சன் தான் சொல்லிட்டு எல்லாருமே வந்து காசிப் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் வர சந்தோஷமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து கார்ல வெயிட் பண்ணுவாரு. அப்பதான் ஹீரோயினுமே வந்துருவாங்க. இப்ப நான் வந்து பக்கத்துல உட்காந்துருந்தா அக்ரிமெண்ட் மீற மாதிரி இல்லை, அதெல்லாம் ஒண்ணு இல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் சஸ்பெண்ட் ஆனதை சொல்லலன்னு கேட்பாங்க.
ஏன்னா வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்ல, இல்ல இதை நானே பாத்துக்கலான்னு தான் சொன்னேன், நான் அப்பீல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இவர் கேஷுவலா தொடுவாரு, இருந்தாலுமே அவங்க ஒரு மாதிரி தான் இருக்கும். சரி நீ எதுவும் இது பண்ணாத, நான் என்னன்னு பாத்துட்டு இது பண்றேன், நெக்ஸ்ட் வீக் வந்து தாத்தா வீட்டுல போய் லஞ்ச் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நான் உன் ஹஸ்பண்டா தான் வந்து இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது கிராண்ட்பாவை மீட் பண்றதுக்காக வந்து போயிருப்பாங்க. கிராண்ட்பா ட்ரிங்க்ஸ் பண்றது வந்து ஹீரோ வந்து வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ வந்து ஸ்ட்ரிக்டாவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு இப்படிதான் வந்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கணும், நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உன் ஒய்ஃபுக்கு நீ தாண்டா சாப்பாடு வைக்கணும்னாட்டி, அதனால ஹீரோயின் நிறைய சாப்பாடுலாம் வந்து எடுத்து வைப்பாரு. ஹீரோ சாப்பிட சீக்கிரம் பிடிக்கலன்னா எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. இப்போ என்னடா இவர் ரூல்ஸ் வந்து இவரே மீடுற மாதிரி இருக்கிறாரேம்பாங்க. ஓ ஹஸ்பண்ட்ங்கிற டியூட்டி தான் இவர் செய்யறாருன்னு வந்து நினைப்பாங்க. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு இல்ல, சீக்கிரமா வந்து குழந்தை பெற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, நாங்க ட்ரையல் மேரேஜ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, உங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுதுன்னு தாத்தா சொல்லுவாரு. ஹீரோயின் மட்டும் ஓகே சொன்னா இப்பவே எனக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. என் ஒய்ஃப் வந்து தாத்தா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. தாத்தா சொல்ற மாதிரி பண்ணு அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்கிற மாதிரி ஹீரோயினும் ஒத்துக்குவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, எப்படி கிராண்ட்பாவே அம்மாவே கூட்டிட்டு வர்றது, நம்ம அக்ரிமெண்ட் கல்யாணத்துல இருக்கோம், இது எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க என்னன்னா இவங்க ஹஸ்பண்ட், அவங்க அம்மா, அவங்க இல்லீகல் சைல்டு எல்லாருமே வந்துட்டு டிவோர்ஸுக்கு சைன் போட்டு அந்த டீ ஹவுஸ் வந்து எனக்கு கூடன்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இப்ப சைன் போடலைன்னா உன்ன அடிச்சே கொண்டுருவாங்க. அவங்க அம்மா வந்து கொடுக்க மாட்டேன்பாங்க, அடிக்க போவாங்க. கரெக்டா ஹீரோயின் வந்து அவங்க ஸ்டெப் ஃபாதர் எட்டி வச்சிருவாங்க. அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் யாரு, இவன் தான் இவனை ப்ரொடெக்ட் பண்ண வந்தாங்கன்னா இவங்க கூட எல்லாம் இருந்தா இவளுக்கு வந்து சாவடிச்சிருவாளுங்க, இவள் நான் டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், எங்க குடும்ப விஷயத்துல எதுக்கு வர அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. இருங்க நான் இப்ப பேசுறேன்னு சொல்லிட்டு 2 டாக்குமெண்ட் கொண்டு வந்திருப்பாரு. நான் இப்ப உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுக்குறேன். ஒன்னு ஜெயிலுக்கு போறீங்களா, டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு சொத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகணும், இல்லாட்டி இது எல்லாத்தையும் போலீஸ்க்கு எவிடன்ஸ் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எதா இருந்தாலும் யோசிப்பாங்க. அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க வேணா சைன் போட்டுருப்பாங்க. அப்பா இந்த பையன் என்ன பண்ணுவானா, சைன் போடாதீங்க எனக்கு காசு தான் வேணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்க அப்பா ஜெயிலுக்கு போகணுமான்னு கேட்டி ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவன் போட்டு அடிச்சிருவான், ஏன்டா சின்ன வயசுல இருந்து ஒன்ன வளர்த்து இருந்துட்டு இப்படியே பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு வெளியே போயிடுவான். இவனுமே சைன் போட்டுருவான். சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்தாங்க இது உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க ரூல்ஸை பிரேக் பண்றீங்க, நான் எந்த ரூல்ஸையுமே பிரேக் பண்ணலையே, டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டாலுமே இவங்க சொத்து வந்து இவங்களுக்கு தான் பாங்க, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டுவாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து அடிச்சுதான் வந்து இவங்க 2 பேர்த்தையுமே வந்து துரத்தி விட்டுருவாங்க. அப்பதான் வந்து இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, இது நான் பாத்துக்காம யார் பாத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பனா உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. இது இவ்வளவு நாளா சொல்லாததுக்கு ரொம்ப சாரிமா, நாங்க 2 பேர் இருப்பாங்க, இந்த ஹவுஸையுமே வந்து நான் தான் உங்களுக்கு பார்த்து வச்சேன், நான் பார்த்தேன்னா நீங்க ஒத்துக்க மாட்டேங்க, அதனால தான் கம்மி விலைக்கு பார்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்பனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும், எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கையை பிடிச்சிட்டா வந்து சேர்த்து வைப்பாங்க. 2 பேருமே எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன சீக்கிரம் வேற, பிரைவேட் மேட்டர் வேற, சரியா, என்னதான் என் ஒய்ஃப் கூட அவன் க்ளோஸா இருந்தாலுமே அது பாஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு, இப்ப அவன் என் ஒய்ஃப், இப்ப எனக்கு பிசினஸ் தான் முக்கியம், அவனை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு வர சொல்லுன்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலுமே ஹீரோ கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். ஹீரோயின் போன்ல வந்து அவன் சைனா வரான் அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சிருவாங்க. படிச்சதுக்கு அப்புறம் வெல்கம் பேக் மாவா, 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்கன்னு வந்து வாய்ஸ் மெசேஜ் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வந்துருவாங்க. நீங்க எப்போ வந்தீங்க சாப்பிடுங்கம்பாங்க. அப்பதான் வந்து அவங்க பாலை குடிச்சிருவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு, அதெல்லாம் இல்ல ரொம்ப கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு போய் இழுப்பாங்க. அப்ப ஹீரோ மேலேயே வந்து விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீ பேசுங்க நான் கேட்டுட்டேன், இருந்தாலுமே வந்து அப்படி இருக்க விட மாட்டேன்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து இவன் தான் அவன் சைனாக்கு வந்துட்டா, எல்லாருமே அப்ராடு போய் ஒர்க் பண்ணு இருக்காங்க, நீ ஏன் இங்க வந்தேன்னு கேட்பாங்க. அப்பதான் நான் ஸ்டடீஸ்க்காக போயிருந்தேன், இப்ப ஒர்க்காக இங்க வந்தேன்பாங்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமாங்க, இல்லைன்னு இருப்பாங்க. இருந்தாலும் ஸ்வீட் ஹார்ட் இருக்காமாங்க, அவன் இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதனால ஹீரோ கோவப்பட்டு தான் வந்து அவனுக்கு கையே குடிக்காம தான் வந்து ஹீரோ வந்து அவன் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பாரு. இங்க ஹீரோயின் வந்து நிறைய டின்னர்ல சமைச்சு வச்சிருப்பாங்க, வாங்க சாப்பிடலான்னு இருப்பாங்க. அப்ப ஹீரோக்கு வந்து லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும், அது என்னன்னு கேட்பாங்க. இந்த நானே வந்து சொல்றேன், நான் வந்து பார்ட்டிக்கு போனேன், அப்போ ஒரு பொண்ணு தவறி விழுந்துருச்சு, அதனாலதான் லிப்ஸ்டிக் மார்க், நீ நம்பரையா நம்மளையாமாங்க, நீ பார்ட்டிக்கு போங்க எங்க வேணா போங்க, நான் நீங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன, நம்ம ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, அதெல்லாம் இல்ல நீ ஜெலஸ் ஆகுறேன்பாங்க. நான் ஜெலஸ்லாம் ஆகலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேருமே அப்படியே வந்து ஆர்கியூ பண்ணிப்பாங்க. அப்பதான் ஹீரோ போய் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. இது வந்து நம்ம கான்ட்ராக்டை வந்து பிரேக் பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறேன்னு வந்து கேட்பாரு. அப்பதான் வந்து இன்னுமே வந்து இவ இப்படிதானே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஹீரோயினுமே வந்து அவனை ஹக் பண்ண நினைச்ச ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்க அப்பீல் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து மேனேஜர் கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை தருவாங்க. இதை படிச்சாவே தெரியும் நான் என்ன சுச்சுவேஷன்ல இருக்கேன், இதனாலதான் வந்து நான் சஸ்பெண்ட் ஆக போனேன், நான் வந்து ஒரு உள்நோக்கத்தோட தான் வந்து கஸ்டமர் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. இதை நான் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் வந்து உன் ஒய்ஃப் வந்தா உன் ஒய்ஃபை வந்து சஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்துக்காக வந்து கேஸ் போட்டுருப்பா போல, பரவாயில்ல அவளை வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க, ஆனாலுமே அவர் ரொம்ப
ரொம்ப டேலண்டா யோசிச்சுதான் வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஃபுல்லா வந்து நீட்டா சார்ஜ் எடுத்துட்டு இதுல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எந்த கனெக்ஷன் ஆனாலும் அவங்க வந்து ஃபயர் பண்ணிடு அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா என் சிஸ்டர் இல்லாக்காக இதை கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க சீக்கிரட்டா மேரேஜ் பண்ணிட்டீங்க, இருந்தாலுமே வந்து நீங்க இப்ப இருக்கீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க எப்படி இருந்துட்டு போறோம், இதுக்கு உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ கேட்பாரு. சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன், இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. அப்ப நீ உண்மையாவே அவன் மேல உழுதுட்டாதான்னு கேட்பாங்க. கேட்கறதுக்கு மட்டும் சொல்லுவாங்க. பொண்ணுகிட்ட எப்பவுமே டைரக்டா பேசணும், ரொம்ப ஃபீலிங்கை கொண்டு வர மாதிரி பேசு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசணும், சின்சியரா இருக்கணும், நம்ம ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசினாவே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தான் ஹீரோயின் வந்துருவாங்க. எங்க போறேன்னு வந்து ஹீரோ கேட்பாரு. என் ஃப்ரெண்டு வந்து அப்ராட்ல இருந்து வந்திருக்கா, பார்ட்டிக்கு போறேன்பாங்க. வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து ஒன்னொருத்தனுக்கு கால் பண்ணி அவன் என்ன நினைச்சிட்டு உனக்கு ஞாபகம் இல்லையாமாங்க, அவன் எனக்கு பிடிக்கல, ஹீரோவை தான் பிடிச்சிருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆமா நான் எனக்கு கோவமா தான் இருக்கேன், அப்புறம் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணா நீ கோவப்பட மாட்டியாம்பாங்க. நீங்க தான் வந்து 1 year தான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்கல்ல, அதனாலதான் நான் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாருமே வந்து உங்களோட எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் தெரியாம இது பண்ணிட்டேன், அதுல எனக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்குது, அதனால வந்து நான் எந்த ஒரு எதத்தையுமே வந்து டிவோர்ஸுங்கிறது வந்து அக்ரிமெண்ட்ல மென்ஷனே பண்ணல, ஓகேவா இருந்தா நான் கண்டினியூ பண்ணலான்ட்டு தான் இருந்தேன்னு சொல்லுவாங்க. அதனால 2 பேருமே அப்படியே வந்து மறுபடியும் கிஸ் பண்ணிப்பாங்க. இவங்க டிவோர்ஸ் பண்ணாம 2 பேர் சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஹீரோயினே வந்து சந்தோஷமா இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஒரு மீட்டிங்க்கு இருக்கும். அப்ப ஹீரோயின் தான் வந்து ப்ரமோஷன் கிடைச்சு வந்து பெரிய லெவலுக்கு வந்து போயிருப்பாங்க. அவங்களவே வந்து இந்த பேங்க் வந்து பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு அவனுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதான், என்ன ரிலேஷன்ஷிப்னு வந்து எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. என் பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப கரெக்டா வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா பப்ளிக்கா சொல்லவாங்க. சரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க எங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு தான் வந்து எல்லாருமே வந்து அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் மேல கை போட்டங்காட்டி நீங்க 2 பேர் கேரி ஆன் பண்ணுங்க, எல்லாருமே வந்து வெளியே போயிருவாங்க. எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்பதான் வந்து என் வேலை முடிஞ்சிருச்சு, வா உன்னையுமே வந்து கிராண்ட்பா வீட்டு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. நான் மறந்துட்டேன்னா நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், ரிவார்டு கொடுங்கம்பாங்க. அதனால ஹீரோயின் போய் வந்து கிஸ் பண்ணிருப்பாங்க. ரிவார்டு கொடுங்கன்னு கேட்டாங்க, இவங்க கிஸ் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஆனா பார்க்கும் போதே தெரியுது இவங்க 2 பேருமே வந்து இன்னும் எந்த ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்து அவங்க கிராண்ட்பாவும் அம்மாவுமே வந்துருவாங்க. எப்படி இருக்கிற எல்லாமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. என் பேத்தி ஒழுங்கா பாத்துக்கலாம் சும்மா விட மாட்டேன், தாத்தாமே வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சாரி தாத்தா உங்களை அவ்வளவு தூரத்துல இருந்து வர வச்சேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு, அந்த டீ ஹவுஸ்மே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. சரி வாங்க எல்லாருமே வந்து உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இவளுக்கு வந்து ஏதோ சஸ்பெண்ட் ஆனாலாமா இதெல்லாம் கேள்வி பக்கமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பாங்க. அதெல்லாம் இல்ல தாத்தான்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோவே வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் தான், நான் தான் ஒழுங்கா வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேன், இனிமேல் என் ஒய்ஃபை வந்து கஷ்டப்படுற மாதிரி வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து ப்ரொமோஷன் லெட்டர் கிடைச்சங்காட்டி வந்து இதை செலிப்ரேட் பண்ற விதமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேக் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த கேக்கை வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோமே வந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் இருக்கு, இன்னைக்கு நைட் செலிப்ரேட் பண்ணலாமாங்க, நான் குக் பண்றேன், குக்லாம் பண்ண வேணாம், நம்ம ஹோட்டல் போகலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு டபுள் சந்தோஷம் தானே சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் நடந்துட்டு இருப்பாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க சார் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அங்க பார்த்தாதான் தெரியும் டேபிள் எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சு அங்க வந்து ஒரு ரிங் இருக்கும், 2 ரிங் இருக்கும். அப்பதான் ஹீரோமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. பரவாயில்ல ப்ரமோஷனுக்காக ரிங் வாங்கி தரீங்களேமாங்க, இது ப்ரமோஷனுக்காக ஒன்னும் நான் ரிங் வாங்கி தரல, இந்த ரிங்குக்கு மீனிங் வந்து வேற, ஏன்னா வந்து நான் உன்னை ப்ராப்ளம் சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ அப்படியே முட்டி போட்டுட்டு தான் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வந்து கேட்பாங்க. ஹீரோயினே ஓகேன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோயின் தான் வந்து ரிங் போட்டு விடுவாங்க. அப்புறம் ஹீரோயினுமே வந்து ஹீரோக்கு ரிங் போட்டு விடுவாரு. போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் 2 பேருமே அப்படியே சந்தோஷமா ஹக் பண்ணிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அப்படியே வெட்டிங் ட்ரெஸ்ல தான் இருப்பாரு. ஹீரோயின் அப்படியே ஏஞ்சல் மாதிரி தான் வந்து அந்த ட்ரெஸ்ல நடந்து வருவாங்க. நடந்து வந்துதான் இவங்க 2 பேருக்குமே இன்னைக்கு வந்து கல்யாணம் தான். அப்பதான் வந்து கேட்பாங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு வந்து கேட்பாங்க. அதனால ஹீரோமே வந்து ஓகேன்னு சொல்லிடுவாரு, ஹீரோயினுமே வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. 2 பேருமே வந்து சந்தோஷமா தான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் 2 பேருமே கிஸ் பண்ணிப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடிந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.